ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாங்கள் இன்றைக்கி வந்து பாலாக்கீரையை வச்சு பருப்பு போட்டு கடைய போகிறோங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க, சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி நிறைய இருக்கும். அடுத்தது வந்துங்க, பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்து வச்சுருக்கேன், தொளிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது வந்து சீரகம் 1 ஸ்பூன், மிளகு, கொத்தமல்லி 1 ஸ்பூன், மிளகாய் வந்து 3 மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்காங்க. இது ரொம்ப காரமாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஏறக்குறைய வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் 3 மிளகாய் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா காரமான மிளகாய், அதனால் 3 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் போடணும். அதனால் தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட சின்ன டம்ளரில் 1 டம்ளர் பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேங்க. உப்பு, அப்புறம் கீரை வந்து தண்ணீர் பால்ல கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த கீரை வந்து நல்லா இலை ரொம்ப பெருசாக இருக்குங்க. இதெல்லாம் எடுத்து நல்லா கட் பண்ணி பிச்சு எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா இந்த கீரையை போட்டு ஒரு 5 நிமிஷம் திருப்பி வேக வச்சு எடுத்து கடைஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, 10 நிமிஷத்துக்குள்ள இது ஆயிருங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து பருப்பு போடணும். தண்ணி ஊற்றுறேங்க. ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிட்டேன். இது கூட வந்துங்க தண்ணி ஊற்றிட்டு விளக்கெண்ணெய் ஊற்றணும். இந்த பருப்புக்கு வந்து எப்பவுமே விளக்கெண்ணெய் தாங்க ஊற்றணும். விளக்கெண்ணெய் ஊற்றினா பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். அடுத்தது வந்து மஞ்சத்தூள் போடணுங்க. அடுத்தது வந்து மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுட்டேன். அடுத்தது வந்து பருப்பு போடுறேங்க. இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகணுங்க. நல்லா வணங்கிடுச்சுன்னா நான் இதை வந்து பருப்பு தண்ணி இருத்துட்டு அது கூட போட்டுருவேங்க. போட்டு அப்புறம் கீரையும் போட்டுக்கலாம். வணங்கிடுச்சுன்னா இது கூட கொஞ்சம் அந்த பருப்பு தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இதை கலக்கி எடுத்து பருப்புக்குள்ளே கொட்டுறேங்க. மிளகாய் வெங்காயம் எல்லாம் வணக்கியாச்சுங்க. அது எல்லாம் எடுத்து பருப்பில் போட்டுட்டேன். இனி அடுத்தது வந்து கீரை வந்து இதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. பருப்பு முக்கால்வாசி வந்துடுச்சு. நீ ஒரு 10 நிமிஷம் இந்த கீரை போட்டோம்னா ஒரு 5-6 நிமிஷம் இருந்தால் போதுங்க. நீ அடுத்து இந்த கீரை போட போகிறேங்க. கீரையெல்லாம் போட்டாச்சுங்க. இனி இது கூட வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு மூடி வச்சோம்னா சீக்கிரமாக வெந்துடும். பாருங்க, 1 நிமிஷம் வெந்துடுச்சு. நான் இன்னொருக்கா திருப்பி போடுறேன். அந்த கீரை அப்படியே கிளறி விட்டோம்னா இன்னொரு 1 நிமிஷம் வெந்தால் போதுங்க. ரொம்ப வந்துச்சுனாலும் செவந்து போகக்கூடாது. அந்த பச்சை மாறாமல் இருக்கணும். அப்போ தான் கீரையோட டேஸ்ட்டு குறையாமல் இருக்கும். பாருங்க, இப்படி இருக்கா. இப்படி எடுத்து இப்படி திருப்பி போட்டோம்னா இந்த கீரை எல்லா பக்கமும் நல்லா வெந்துருங்க. பாருங்க, அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். அவ்வளோதான். பருப்பு வெந்துடுச்சுங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், இனி அவ்வளோதாங்க, முடிஞ்சுதுங்க. இனி கடைஞ்சால் முடிச்சுது. நான் கடைஞ்சிட்டு சாப்பிட்றேன். சிலிண்டர் வச்சு கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், இப்படி தான் சுற்றி வர ஒரே செகண்ட் தாங்க. கடைஞ்சாச்சுங்க. அவ்வளோதாங்க, நைஸ் ஆகிடுச்சு. முடிஞ்சதுங்க. ஒரே நிமிஷம் தான் கடைஞ்சாச்சு. நீங்கள் பருப்பு மரம் இருந்தால் பருப்பு மரத்துலேயும் கடைஞ்சிக்கலாம். இது ஒரு செகண்டு தான், முடிஞ்சுதுங்க. பாருங்கள், நான் கீரை கடைஞ்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன். எவ்வளோ நைஸாக கடைஞ்சாச்சு பார்த்தீங்களா? ஒரு செகண்டுக்குள்ளே ஆயிருங்க. செம சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக இந்த பருப்பு செஞ்சு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.